அனைவருக்கும் வணக்கம். யூஜி தமிழ் லெசன். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாரதிதாசனுடைய பாடல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிறுத்தையே வெளியில் வா அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இந்த பாடல் எதற்காக நம்மளுடைய பாரதிதாசன் பாடுறாரு அப்படின்னா, தமிழருடைய உரிமையை காக்கிறதுக்காகவும் தமிழ் மொழியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதுக்கெல்லாம் இளைஞர்கள் முன்வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பாடல்ல வலியுறுத்தி இளைஞர்களை பார்த்து நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள் பாடிய பாடலை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில். இந்த கவிதை வரியினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவரை பார்த்தீங்கன்னா அடிமை தளத்துல, அதாவது மூட நம்பிக்கைகள்ல சாதி மதம் அப்படிங்கிற கதவுகளுக்குள்ளேயே நம்ம பூட்டிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் இன்னைக்கு திறந்துடுச்சு. எனவே இளைஞர்களாக இருக்கின்ற சிறுத்தை போன்ற இளைஞர்களை நீங்க எல்லாரும் வெளியே வாங்க. யாரெல்லாம் உங்களை எலி அப்படின்னு நினைச்சு உன்னை இகழ்ந்து பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி புலி போல உங்களுடைய செயல்களை எல்லாம் செய்து காட்டுங்கள் அப்படின்னு இளைஞர்களை பார்த்து அழைக்கின்றார். அடுத்த வரியில என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்புட்பறவை சிறகை விரி எழு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நள்ளிரவை பகல்னு நம்பிக்கிட்டு இருந்த பறவை போல உன்னுடைய சிறகை விரித்து உயர பறக்க முயற்சி செய் அப்படின்னு இளைஞர்களை பார்த்து சொல்கின்றார். சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி, இங்கு உன் நாட்டு கிழி கழுதை ஆட்சிய, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென் பாரெனில், வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, உன்னுடைய வழி வழியாக வந்த உன்னுடைய வீரம் எங்கே போனது என்று இங்கு கேட்கின்றார். என்னெல்லாம் சொல்றார் அப்படின்னா, சிங்கம் போன்ற இளைஞனே, உன்னுடைய சிந்தனைய தாய்நாட்டினுடைய உரிமைய பாதுகாக்க செயல்படுத்தணும். உங்க அறிவு கண்ணை கொஞ்சம் திறந்து பாருங்க. தாய்நாட்டை கழுதை போன்ற சிந்தனை கொண்டவங்க எல்லாம் ஆட்சி செய்யலாமா? வெறும் கைய ஏந்தி வந்த கயவர்கள், நயவஞ்சகர்கள், அவங்கெல்லாம் பொய்ய சொல்லி நம்மளுடைய அறிவெல்லாம் மங்க செஞ்சு தமிழ் மொழிக்கே தடை விதித்து நம்மளுடைய நாட்டெல்லாம் கைப்பற்றிக்கிட்டாங்க, நம்மளுடைய உரிமைகளெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே அவர்களுடையது அப்படின்னு சொல்றாங்க. காலங்காலமா வீரத்தோட வாழ்ந்து வந்த அதை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த பாடல் வரியில கேட்கிறாரு, மொழி பற்றி எங்கே விழிப்புற்று எழுக, இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூனாம் என்றும், வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே கையிருப்பே காட்ட எழுந்திரு, குறிக்கும் முன் இளைஞர் கூட்டம் எங்கே, மறிகொணா கடல் போல் மாப்பகை மேல்விடு, நன்மொழிக்கும் விடுதலை நல்கிட எழுந்திரு. அடுத்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுடைய மொழி பற்றி எங்க, அதை கொஞ்சம் புதுப்பித்து எழுந்துகிட்டு வாங்க. மானத்திற்கு அஞ்சி வாழ்ந்த தமிழினும் இன்னைக்கு புகழ்ச்சியை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்து கொண்டு வாழறாங்க. அப்படிப்பட்ட வலிமை மிகுந்த மரபுல வந்த இளைஞர்கள்லாம் எங்க போனாங்க? உங்கள் கைகள்ல செயல்திறனை நீங்க காட்டுறதுக்காக வாங்க. உயர்ந்த குறிக்கோள் நிறைந்த இளைஞர் கூட்டத்தை மட்டுமே உங்களோட நீங்க அழைச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு இளைஞர்களை பார்த்து அழைக்கின்றார் பாரதிதாசன். அடுத்து சொல்றாரு, மறிகொணா கடல் போல் மாப்பகை மேல்விட, பகையானது கடல் போல மிக பெரிதாக வளர்ந்துள்ளது. நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு, நமது மொழிக்கு விடுதலை தருவதற்காக நீங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி ஒன்றாக சேர்ந்து வாருங்கள். அடுத்தது சொல்றாரு, பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய், மக்களை ஒன்று சேர், வாழ்வை உயர்த்துக, கைக்குல திறமை காட்ட எழுந்திரு, வாழ்க இளைஞனே, வாழ்க நின் கூட்டம், வாழ்க திராவிட நாடு, வாழ்க நின் வையத்து மாப்புகள் நன்றி என்று வாழ்த்தி அவர் தன்னுடைய கவிதை வரியை முடிக்கின்றார். என்ன சொல்றார் அப்படின்னா,
தாய்மொழியாகிய தமிழ் மொழிக்கு விடுதலை தரணும். தமிழ் மொழியில புதுமைகளை எல்லாம் சேர்க்கணும். அதுக்கு மக்களை எல்லாரையும் ஒன்றாக இணைக்கணும். அதன் மூலமா தமிழர்களுடைய வாழ்வை நம்ம உயர்த்திடணும். இதுக்கு இளைஞர்களாகிய நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். இதற்காக நீங்கள் அனைவரும் வீறு கொண்டு எழுந்து வாருங்கள் என்று பாரதிதாசன் தன்னுடைய கவிதையில் எடுத்துரைக்கின்றார். பாரதிதாசனுடைய இந்த கவிதையினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களுடைய வீரத்தை நினைவுற்றாரு, தமிழ் உணர்வை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, உரிமைக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, இளைஞர்களுடைய அறிவு கண்ணை திறத்தல் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு, ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதையினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அடுத்து நம்ம இந்த பாடலினுடைய குறிப்பு சட்டகத்தின் வழி இதனுடைய கருத்துக்களை நம்ம இப்போ பார்க்க போறோம். செயல் வீரர்களே இளைஞர்கள். மூட பழக்க வழக்கங்கள்ல இருந்து வெளியே வந்து புலி போல நின்று செயல்களை செய்பவர்களே இளைஞர்கள் அப்படிங்கிறது சொல்றாரு. அடுத்தது உரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள் தான் இளைஞர்கள். பறவை போல உயர பறந்து நம் சிந்தனைய தாய்நாட்டின் உரிமைக்காக குரல் கொடுத்து அறிவு கண்ணை திறந்து பார்க்க வேண்டும் இளைஞர்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா, மொழிப்பற்று உடையவர்களாக இளைஞர்கள் இருக்கணும். பொய்களை சொல்லி தடைகளை விதித்து நம் நாட்டை கைப்பற்றி நம் உரிமைகளை பறித்து எல்லாம் அவர்களுடையது என்று கூறுகின்றன. வீரமுடைய நாம் அவற்றை ஏற்றுக்கொள்ளலாமா? மொழிப்பற்று உடைய இளைஞர்கள் வீறு கொண்டு எழுந்து நம் அடையாளத்தை நாம் தான் மீட்க வேண்டும் அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் எடுத்துரைக்கின்றார். அடுத்தது இளைஞர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தெரியுமா? குறிக்கோள் உடைய இளைஞர்களாக இருக்கணும். மானத்திற்காக அஞ்சி வலிமையான மரபுல உயர்ந்த குறிக்கோளை உடைய இளைஞர் கூட்டத்தை ஒன்றாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது தமிழர்களுடைய வாழ்வை உயர்த்தும் இளைஞர்களாக இருக்கணும். தாய்மொழிக்கு விடுதலை தரவும், தமிழ் மொழிக்கு புதுமை சேர்க்கவும், தமிழர்களின் வாழ்வை உயர்த்தவும் இளைஞர்களை வாருங்கள் என்று பாரதிதாசன் தன்னுடைய பாடலில் எடுத்துரைக்கின்றார். இதுவரை நம்ம பாரதிதாசனுடைய சிறுத்தையே வெளியில் வா அப்படிங்கிற அந்த கவிதையில் இருக்கின்ற பாடலினுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதும், அதை குறிப்பு சட்டகத்தோட எப்படியெல்லாம் நம்ம எழுதலாம் அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடம் இருந்து விடைபெறுவது டாக்டர் ஜெயந்தி சிவசங்கர். நன்றி.